Students, in the video getting started with the Vertex AI Gemini API with CURL அப்படிங்கிற இந்த லேபை தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த லேபை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒன் மோர் டைம் இந்த லேபை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த லேபுக்கு மொத்தம் டோட்டலாக 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லேபை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட். Next, agree and continue. So next, Vertex AI ல workbench choose பண்ணணும். Next, user managed notebooks ல open Jupyter lab choose பண்ணணும். Next, left side ல generative AI அப்படிங்கிறத நம்ம choose பண்ணணும். generative AI இதுக்கப்புறம் next எதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா Gemini அப்படிங்கிற இந்த third ஆப்ஷனை choose பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் 6 இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 கெட்டிங் ஸ்டார்டட் இருக்கும். இந்த கெட்டிங் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் இன்ட்ரோடக்ஷன் ஜெமினி CURL அப்படிங்கிற இதை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு நம்ம ரன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 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 இந்த செட் கூகுள் க்ளவுடு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எடையுமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் திரும்ப ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் விண்டோவில் டாஸ்க் 2 ஓப்பன் தி ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே இங்கே நமக்கு ப்ராஜெக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. அண்ட் லொக்கேஷனும் செக் பண்ணிக்கணும். லொக்கேஷன் அப்படிங்கிறது US ஈஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரியா நான் காப்பி பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் ஏரியா நம்ம காப்பி பண்ணியாச்சு. திரும்ப செகண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி இப்போ நான் ப்ராஜெக்ட் ஏரியா இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். நமக்கு இங்கே லொக்கேஷன் சேர்க்கும்போது US சென்ட்ரல் ஒன்று தான் இருக்குது. திரும்ப நான் இப்போ ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்
இங்கே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் 8 cells அப்படின்றது. நமக்கு எல்லாமே எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம செக் மை ப்ராக்ரஸ் கொடுப்போம். மோர் தென் டைம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாஸ்க் 1 கம்ப்ளீட்டு, டாஸ்க் 2 கம்ப்ளீட்டு. ஸோ மோர் தென் டைம்ஸ் எடுத்துக்குது. ஸோ நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 100க்கு 100 வந்துட்டு இதோட நமக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது செகண்ட் விண்டோவில் 8 cells எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுனாலே நமக்கு வந்து லேபு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த செக் மை ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மோர் தென் டைம்ஸ் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு 100க்கு 100 வந்துடுச்சு. ஸோ நான் திரும்ப இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா எண்ட் லேப் கொடுக்க போகிறேன். ஸோ எண்ட் லேப் கொடுத்துட்றேன்.